நடுவர் அவர்களே, நம்மால் இப்பொழுது என்ன முடியுமோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் உண்மையில் நம்மை முன்னேற செய்கிறது. ஒண்ணுமில்லைங்க, அதிருப்தி தான் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க செய்தது. ஐயா, ஒரு காலத்துல வேலைக்கு வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் குடும்பத்துடன் விமான நிலையத்திற்கு வந்து வழி அனுப்புவார்கள், கண்ணீரோடு வழி அனுப்புவார்கள். காரணம், தொலைவை கண்டு பயம். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக வெளிநாடுகளுக்கு சென்று வருகிறார்கள். சென்ற பின் தினம் தினம் முகத்தோடு முகம் பார்த்து பேசிக்கொள்கிறார்கள். இங்க பிரிவும் தொலைவும் வெகுவாக பாதிப்பதில்லை, அன்பு அருகில் இருப்பது போல தோன்றுகிறது. நிம்மதியாக இருக்க முடிகிறதா இல்லையா? இதை தருவது எங்களுடைய நவீனம் தானையா. ஐயா, கட்ட வண்டியில கடக்குன்னு முதுகெலும்பு ஒடியே போய்கிட்டு இருந்த மனுஷனை இன்னைக்கு கான்காடு விமானத்துல மணிக்கு 2000 மைல் வேகத்துல பறக்க செய்திருக்கிறது எங்களுடைய நவீனம் அல்லவா? ஆக முன்னேறி போக போக வாழ்வில் சந்தனம் மணக்கிறது, சந்தோஷம் பிறக்குதுயா. நடுவர் அவர்களே, தனபால் அண்ணாச்சி 2 தினங்களுக்கு முன்பதாக நான் அலைபேசியில தொடர்பு கொண்டாங்க. தக்கல்ல டிக்கெட் போட்டு வந்துருமான்னு சொன்னாங்க. வந்துட்டேன். தக்க சமயத்துல வந்தமா, சந்தோஷம்னு சொன்னாங்க. அண்ணாச்சி, இந்த தங்கச்சி கேட்குறேன், நீங்க எனக்கு தந்தி போட்டு தகவல் கொடுத்திருந்தா தரிகிடதாம் தான் ஐயா. ஆயுத பூஜை நிகழ்ச்சிக்கு வர சொன்னா ஆடிய செஞ்சு 6 மாசம் கழிச்சு அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கியாமான்னு நீங்க என்னை பார்த்து கேட்க மாட்டீங்களா ஐயா? நடுவர் அவர்களே, வேலை ஒரு விளையாட்டாக மாறிவிடும் பொழுது வாழ்க்கையே ஒரு விழாவாக மாறிவிடும் சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு வேலையை நன்றாக செய்து முடிக்க, சிரமமில்லாமல் செய்து முடிக்க, உற்சாகத்துடனும் எளிமையுடனும் விரைவாகவும் சிரமமில்லாமலும் சிறப்பாகவும் செய்து முடிக்க துணை நிற்பது எங்களுடைய நவீனம்தான். இதைத்தான் அழகாக சொல்வார்கள், one machine can do the work of 50 ordinary men என்று. ஆக மகிழ்ச்சியும் நிம்மதியும் வருவது எங்களுடைய நவீன வாழ்வில் தான். ஐயா, பாரதி அருமையா பாடினார், இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே எந்திரங்கள் பல செய்திடுவீரேன். அந்த தீர்க்க தரிசன கவிஞனின் வார்த்தைகள் இன்றைக்கு மெய்யாகி போன காலம் இது. ஒண்ணுமில்லைங்க, முன்பெல்லாம் பல நாட்கள் தேடி சில செய்திகளை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நொடிக்குள் லட்சக்கணக்கான வாய்ப்புகளோடு நாம் தேடும் தகவலுக்கான தலைப்புக்கான தகவல்கள் வந்து நம்ம கொட்டுதா இல்லையா? நடுவரவர்களே, இன்றைய சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், ஆர்குட், ஸ்னாப்ஷூட், சீக்ரெட், கிளாஸ்மேட், மீடியம், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம் என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகும் அளவு இருக்கக்கூடிய அத்துணை சமூக வலைதளங்களும் பல செய்திகளை தருகிறது. அதோடு கூட நமக்கு விழிப்புணர்வையும் தந்து கொண்டிருக்கிறதையா இல்லையா? நீங்க சொன்னதுல எனக்கு 2 மட்டும்தான் விளங்குது. ஃபேஸ்புக், ட்விட்டர் அது மட்டும்தான் தெரியுது. மற்ற என்னமோ பின்னாடி வரிசையாக சொன்னாங்க. நான் ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்ற பொருளாக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இது பூரா ஏதோ கம்ப்யூட்டர் சம்மந்தமான பொருள். இன்றைக்கி இதெல்லாம் வந்ததுனால என்ன ஆகிப்போச்சு தெரியுங்களா? ஒரு தகவல் சொன்னோன்னே 5 நிமிடங்களில் உலகம் முழுவதும் தெரிஞ்சு போயிடுது. ஐயா, இன்றைய நவீன வாழ்க்கையில மருத்துவ துறைகள்ல பல கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. அதனால தான் மலடி என்ற அவச்சொல்லால் பெண்கள் மாண்டு கொண்டிருந்த காலம் மாறி இன்றைக்கு எங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகள் மூலமாக மலடி என்கின்ற சொல் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நடுவர் அவர்களே, கொங்கு தமிழ் பேசக்கூடிய கோவை தனபால் அண்ணாச்சி மேல நெல்லை தமிழச்சியான இந்த தங்கச்சிக்கு ஒரு சின்ன வருத்தம். ஐயா, நரைமுடி மதிப்பிற்குரிய மணிமுடின்னு நாங்கள் விவிலியத்துல வாசிக்கிறோம். ஒண்ணுமில்லைங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பல்ல காட்டிட்டு இருந்த நரமுடிக்கெல்லாம் பக்குவமா ஹேர் டை அடிச்சு 10-15 நேரம் கண்ணாடியை பார்த்து பிளாக்கா இருக்கா ஹேர்னு கேட்டாரு அண்ணாச்சி. ஓ முன்னாடியே அப்ப அந்த வேலையை செய்யணும் இந்த மனுஷன். சரி, தனபாலுக்காவது அந்த வசதி இருக்கு. எங்க அண்ணாவை யோசனை பண்ணி பாருங்க. அவர் டையெல்லாம் வேஸ்ட். அவர் அதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே முடியாது. அவர் மகிழ்ச்சியா இல்லையா? இயற்கை வாழ்வு மகிழ்ச்சியை தருதுன்னு பேசுற இவங்கெல்லாம் கூரை வீட்டுக்குள்ள விறகடுப்புல மண்பானையில சமைச்சு போசன கும்பால சாப்பிட்டு தென்னை விசிறியால வீசிக்கிட்டு ஓலப்பாயிலையா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஐயா, 5 நிமிஷம் கரண்ட் இல்ல, அதுக்குள்ள இவங்க 3 பேரும் தவிச்ச தவிப்ப நீங்க பார்க்கணுமே.
ஐயா, குகைகளில் வாழ்ந்த மனிதனுக்கு கூடார மகிழ்ச்சியை தந்தது, கூடாரத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு குடிசை மகிழ்ச்சியை தந்தது, குடிசை வாழ்விலிருந்து இன்றைய நவீன உலகில் கான்கிரீட் வீடுகள் இன்று மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? குகை இயற்கையானதுதான், அது அந்த காலத்து மகிழ்ச்சியை தந்தது. அதற்காக இன்றைய நவீன உலகிலும் அவர்கள் குகைகளையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? நடுவர் அவர்களே, இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா? வராத காவிரியை பத்தி வாய்க்கிளிய பேசுவாங்க, ஆனா வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி பத்தி பேச மறந்துடுறாங்களே. அதே போலதாயா கடந்து போன பழமைகளை பற்றி பேசி பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். நடைமுறையில் இருக்கக்கூடிய நவீனத்தை சரியா பயன்படுத்த தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஐயா, ஆரோக்கியத்தை தருவது உங்களுடைய இயற்கை என்றால் அதனோடு கூட ஆனந்தத்தையும் தருவது எங்களுடைய நவீனம். கரும்பை கடித்து உண்ணுவது உங்களுடைய இயற்கை என்றால் அந்த கரும்பை சாரெடுத்து சுவைப்பது என்றது எங்களுடைய நவீனம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்வது உங்களுடைய இயற்கை. ஆனால் இப்படியெல்லாம் வாழலாம் என்று உணர்த்துவது எங்களுடைய நவீனம். இயற்கையை பற்றி பேசித்தான் பெருமைப்பட்டு கொள்ள முடியும். ஆனால் நவீனத்தை பற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் என் நிதர்சனம். இறுதியா ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. பாரதி அழகா பாடினார், சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று. இயற்கையால் நீங்கள் பிழைத்து கொண்டிருக்கின்றீர்கள், அதனோடு கூட நவீனத்தை சேர்த்தால் நீங்கள் வாழுவீர்கள். நீங்கள் வாழ வேண்டுமா அல்லது பிழைக்க வேண்டுமா? சிந்தியுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த திண்டுக்கல் மண்ணின் மைந்தருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது திருநெல்வேலி மண்ணின் மகள். நன்றி, வணக்கம்.